Vivaha, the Chennai Silks. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you are with GT Holidays. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய ராணுவ மோதலாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் 3வது நாளாக தொடர்ந்து வருகின்றன. இந்த தாக்குதல்களால் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காமேனியின் மறைவு உலக நாடுகளையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதல்கள் 4 அல்லது 5 வாரங்கள் வரை நீடிக்கும் என அறிவித்துள்ளார். ஈரான் தரப்பில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என உயர் பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மூலம் இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இதில் இஸ்ரேலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஜெருசலேம் அருகே ஏவுகணைகள் விழுந்துள்ளன எனவும் கூறப்படுகிறது. ஈரான் தனது பதிலடியை விரிவுபடுத்தி அமெரிக்க நட்பு நாடுகளான பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத், ஓமன் ஆகியவற்றில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் விமான நிலையங்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியுள்ளது. துபாய், அபுதாபி, மனாமா, தோஹா போன்ற இடங்களில் தொடர்ந்து ஏவுகணைகள் பறக்கும் சத்தம் கேட்டுள்ளன. இதில் அமெரிக்காவின் 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகம் தாக்கப்பட்டதாக ஈரானின் IRGC அறிவித்துள்ளது. கைபர் ஷேகன் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இலக்கு வைத்த ஆச்சரிய தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. நெதன்யாகுவின் நிலை குறித்து உறுதியான தகவல்கள் இல்லை. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் ஈரானின் அறிவிப்புக்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. குவைத் வான்பரப்பில் அமெரிக்காவின் 3F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டுள்ளன. ஆனால் இது ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்று அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. குவைத் விமான பாதுகாப்பு அமைப்புகள் தவறுதலாக சுட்டதாக கூறப்பட்டுள்ளது. விமானிகள் 6 பேரும் பாராஷூட் உதவியுடன் உயிர் தப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு ஹெஸ்பொல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் பதிலடியாக லெபனான் தெற்கு பகுதியில் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இது போரை மேலும் பரவ செய்துள்ளது. ஈரானில் இதுவரை 555க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என ஈரான் செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். 121 பேர் காயமடைந்துள்ளனர். போரால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. துபாய், அபுதாபி, பஹ்ரைன் விமான நிலையங்கள் சேதமடைந்துள்ளன. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தி மோதலை நிறுத்த அழைப்பு விடுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்ற அணுசக்தி ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை அத்தியாவசிய பாதுகாப்பு என்கின்றனர். ஆனால் ஈரானோ இதை ஆக்கிரமிப்பு என்கிறது. பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிப்பதால் போர் மேலும் தீவிரமடையும் அபாயம் உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.